அனைவருக்கும் வணக்கம். ஸோ மணி இப்போ 8 போகுது. அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. 8:30 நான் முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வச்சுக்கலாம், கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். எனக்கு முன்பாக பேசிய தோழர்கள் அனைவருமே பல்வேறு விடயங்களை ரொம்ப விரிவாக பேசினாங்க. கூடுதலாக இதில் நான் 2 அம்சங்களை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, இதில் இருக்கக்கூடிய சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள். இரண்டாவது, இதை கால வரிசையின் அடிப்படையில் இதை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுவதற்கு முன்பாக தோழர் ஒருத்தர் குறிப்பிட்டாங்க, தற்போது இருக்கக்கூடிய தலைமுறைக்கு எப்படி நாம் இந்த விஷயத்தை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த அரங்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை கேமரா இருக்குங்கிறது தான் முக்கியம், சரிங்களா? ஸோ இந்த கேமராலேருந்து எவ்வளோ ரீல்ஸ்க்கான கண்டென்ட் இப்போ கொடுக்க போகிறோங்கிறது தான் முக்கியம், எவ்வளோ பஞ்ச் டைலாக் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அந்த 30 செகண்டுக்கோ இல்லை 3 நிமிஷத்துக்கான விஷயங்களை நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இது ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயம் கூட. தோழரோட பேசிட்டு தான் சொன்னேன், முற்போக்கு இயக்கங்கள் நாம் சமூக ஊடகங்களில் எந்த அளவுக்கு நம்ம போதுமான இடத்துல நாம் இன்னும் அந்த நிலைப்பெறல அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா? அதாவது நம்ம கிட்ட அதிகமான தகவல்கள் இருக்குது, அதிகமான டேட்டாஸ் இருக்குது, தரவுகள் இருக்குது. ஆனால் இதை நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதனுடைய நேரடி அனுபவமாக நான் சொல்லுதுன்னா, ஒரு போன வாரம் நீட் தொடர்பான அந்த ஒரு நிகழ்வுல கலந்துருக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அந்த கூட்டத்தை பேசி முடிச்சுட்டு வந்தோடனே அந்த பசங்க கேட்டது என்ன அப்படின்னா, அவங்க அந்த டைம்லைன் தான் கேட்குறாங்க. அதாவது நீட் அந்த எக்ஸாம்ல மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவங்கள புரிஞ்சுக்க கொள்ள முடியுது. அது ஓகே, அது பிரச்சனை இருக்கு, லீக் ஆகுது, அப்போ நீங்க சிஸ்டத்தை மாற்றணும் அப்படி சொல்றது அவங்க அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நீட்டை ஏன் தடை செய்ய வேண்டும், அதற்கு என்ன காரணம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்க முடியல. அப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, ஏன்னா இவங்க பிறந்து ஸ்கூல் படிக்கும் போதே இவங்களுக்கு நீட் இருக்கு, அப்போ நீட்டை பார்த்தா இவங்க வளர்றாங்க. அப்படி இருக்கும் போது ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் இருக்கு, இதை ஏன் எதுக்கணும் அப்படின்னு கேள்வி இருக்கு. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம அவங்களுக்கு புரிதல் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. நீட் அப்படிங்கிறது அது ஒரு கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக உள்ள வந்த விஷயம் தான், அதற்கு முன்பாக அது அப்படி இல்லை அப்படின்னு. அப்ப என்னன்னா, காலவரிசையின் அடிப்படையில் இங்க என்ன நிகழ்வு நிகழ்ந்தது என்பதை தற்போது இருக்கக்கூடிய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப அந்த வகையில இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த தலைப்பு, இந்த நிகழ்வுக்கான தலைப்பாக கொடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, கடனடையாகும் தமிழகம் அப்படின்னு. அப்போ ஒரு பொருளாதார பார்வையின் அடிப்படையில் இந்த தலைப்பு அப்படிங்கிற வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பொருளாதார பார்வை அப்படிங்கிறது சூழலில் பார்வையோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு, சமூக பார்வையோடு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இது மூன்றுமே இன்டர் கனெக்டடாக இருக்கக்கூடிய விஷயம், ஒன்றோடு ஒன்று சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். இது தனித்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸான ஸ்பீச் அப்படிங்கிறது இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருகின்ற அந்த ஒரு அவையில அவர் பேசுறார். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அந்த டிபேட்ஸ் சொல்லுவாங்க. இந்த அரசமைப்புக்காக உருவாக்கப்பட்ட அந்த அவை எல்லாம் கூடி பேசி முடிச்சு இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது நடைமுறைக்கு வர போகின்றது. அந்த ஜனவரி 26க்கு முன்னாடி 49 அது முடியுது. 1949 நவம்பர்ல கிட்டத்தட்ட அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிபேட்ஸ் கம்ப்ளீட்டா முடியுது. அப்போ அவர் பேசுறாரு, சுதந்திர இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சேலஞ்ச் என்ன அப்படின்னு பேசும்போது, நாம அரசியல் தளத்தில் நாம எல்லாம் இன்னைக்கு சரிசமமா ஆயிட்டோம், பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி நமக்கு கிடைச்சிருச்சு. பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு அவர் மீன் பண்ணது என்னன்னா, எல்லோருக்கும் ஒரு ஓட்டு அப்படிங்கிற நம்ம உறுதி செஞ்சுட்டோம். எல்லாருக்கும் ஓட்டு உரிமை இருக்கு, பெண்கள் உட்பட எல்லோருக்கும் ஓட்டு உரிமை அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சுட்டோம். அப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம இருக்கோம். ஆனால் அதே நேரத்துல சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடிய சமூகத்தோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அப்போ அரசியல் தளத்தில் ஒரு இடத்துல நீங்கள் சரிசமமான உரிமை பெற்றக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய அதே ஒரு காலகட்டத்துல பொருளாதார தளத்திலும் சமூக தளத்திலும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம். இந்த முரண்பாடோடு தான் நாம சுதந்திர இந்தியாவுக்கு நுழைகிறோம் அப்படின்னா, அந்த முரண்பாடு இன்றளவில் இருக்கிறது, இன்று அதிகமாக இருக்கிறது. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் 1920களில் துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு. அப்போ அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியக்கு எதிராக இருந்த அந்த ஒரு மனநிலை இடதுசாரிகளுக்கு என்ன இருந்துச்சு, கம்யூனிஸ்டுக்கு என்ன இருந்துச்சுன்னா, சுதந்திர பெற்ற ஒரு இந்தியா அப்படிங்கிற ஒரு பொதுமை சமூகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. தமிழகத்தில் தமிழ் நிலப்பரப்பு சார்ந்து பேசுகின்ற போது நமக்கு பெரியார் இயக்கம் 1925 சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் உருவாக்கிறார். அவருக்கான ஒரு பார்வை இருந்துச்சு. அதே ஒரு பொதுமை சமூகம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. அந்த ஒரு பார்வையை அவர் முன்னெடுத்து செயல்பட்டார்.
அதே ஒரு காலகட்டத்துல தான் இந்து மகாசபை RSS உருவாக்கப்படுகிறது. இது எல்லாமே 1920களில் ஏறத்தாழ 25ல எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. இப்போ நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 100 ஆண்டுகள், இந்த 3 இயக்கங்களுக்கு 100 ஆண்டுகள் ஆகிருக்கு. 100 ஆண்டுகளில் யார் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், பொதுவுடைமை இயக்கங்கள், அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய கோட்பாட்டில் சாதனை பண்ணியிருக்கிறாங்க அல்லது எவ்வளவு நிறைவேற்றி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதே போல பெரியார் இயக்கங்கள் அவங்க எந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு, இந்துத்துவ சார்ந்து இருக்கக்கூடிய இந்து மகாசபையாக இருக்கட்டும் அல்லது RSS ஆக இருக்கட்டும், இன்னைக்கு என்ன இடத்துல வந்திருக்காங்க அப்படின்னு. இந்த பார்வை ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களுடைய கருத்தளத்தில் இந்த கருத்தியலை நடைமுறைப்படுத்துவதில் ரொம்ப மெனக்கெட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்து நகர்ந்து வந்துட்டு அவங்க இறுதி வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த 3 கருத்தியலுடைய மோதல்களுடைய குவியல் தான் தற்போது இருக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டில், இந்த 25 ஆண்டில் நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனையா பார்க்கணும். அப்ப இந்த கருத்தியலுடைய கிளாஷஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளாஷஸ் ஆஃப் சிவிலைசேஷன் சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த 3 கருத்தியலினுடைய கோட்பாடு ரீதியாக இருக்கக்கூடிய முரண்பாடுகள், இந்த இதுக்கு சார்ந்திருக்கிற விவாதங்கள் அப்படிங்கிறதா இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம் முன்னாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கு. அப்ப இந்த அடிப்படையில் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் முதல் பார்வை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, இந்திய பொதுவுடைமை கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியா அப்படிங்கிறது ஒரு பொதுவை சமூகமாக, ஒரு பொதுவுடைமை சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தமாக இருக்க வேண்டும் கோரிக்கை முன் வச்சாங்க. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கின்ற போது கூட அதுல சோசியலிஸ்ட் பங்கெடுத்தாங்க. கிட்டத்தட்ட 560 பேர் இருக்கக்கூடிய ஒரு அரசமைப்பு சட்டத்தை, ஒரு அவையை உருவாக்கிறார்கள். நம்ம கான்ஸ்டியூஷன் நடைமுறை வருவதற்கு முன்பாக 1947ல அம்பேத்கர் அவர்கள் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக இருந்து ஒரு வரைவு கான்ஸ்டியூஷனை தர்றாரு. அந்த வரைவு கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் அந்த விவாதம் கிட்டத்தட்ட 2 வருஷம் நடக்குது. அந்த 2 வருஷ விவாதத்துல பாத்தீங்கன்னா சோசியலிஸ்டுகளும் இருந்தாங்க, நேஷனலிஸ்டும் இருந்தாங்க, காந்தியனும் இருந்தாங்க, இந்துத்துவ சார்ந்து இருக்கக்கூடிய கருத்தியலாளரும் இருந்தாங்க. அந்த 500 பேர் டிசைட் பண்ணதுதான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று. இதுல ரொம்ப ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தவர் அப்போது பெரியார் தான். அவர் அப்பமே சொன்னாரு, இந்த அரசியலமைப்பு சட்டத்தினால் ஒரு வெங்காயம் ஆக போறது இல்லைன்னு. அவர் அப்படி போட்டு உடைச்சாரு. ஏன் அப்படின்னா அதுல இருந்த ஆர்டிகல் 25, 26 அது என்ன சொல்லுச்சு அப்படின்னா, தி ரைட் டு ரிலிஜன் அப்படிங்கிற பேர்ல தற்போது இருக்கக்கூடிய நடைமுறை சார்ந்த கஸ்டம்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுவதற்கான உரிமையும், தி ரிலிஜியஸ் டு பெர்ஃபார்மர் பிராக்டிஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த பிராக்டிஸ் பண்ணுவதற்கான உரிமையை கொடுத்திருக்க, நீங்க அன்டச்சபிளை ஒழிச்சிருக்கலாம், ஆனால் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்ப அதன் மூலமாக இந்தியாவில் ஜாதி என்பது இருக்கும். இந்தியாவில் ஜாதி, இந்த வர்ணம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் பொதுமை சமூகம் உருவாகாது அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு அவர் முடிவு பெறார். பெரியாரினுடைய 1940களில் அவர் முன்வைத்த கருத்து ரொம்ப முக்கியமான விஷயம். 1925 சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கிறாரு. 1930களில் பாத்தீங்கன்னா அவர் பொதுவுடைமை சார்ந்து இருக்கக்கூடிய கருத்துக்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. 1940களில் இந்தியா அப்படிங்கிறது சுதந்திரம் பெற்றோம், ஆனா சுதந்திர இந்தியா எப்படி இருக்க போகுது அப்படி கடுமையான விவாதம் உருவாகிறது. அந்த ஒரு காலகட்டத்துல பெரியார் ஒரு முன்முடிவுக்கு வருகிறார். என்னன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனியும் பணியாமும் 2 பேர் இருக்காங்க. இந்த கருத்தியல் இருக்கின்றது வரைக்கும் நாம எதிர்பார்க்கின்ற ஒரு பொதுமை சமூகம் உருவாகாது. அந்த ஒரு விமர்சனத்தை வச்சார். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கின்ற அந்த குழுல கூட காங்கிரஸ் தன்னெழுச்சியாக அல்லது ஒற்றை தன்மையோடு அவர் எந்த கலந்து ஆலோசனை அவங்க நபர்ஸை தேர்ந்தெடுத்தாங்க. அதுல கலந்து கொண்ட நபர்கள்லாம் இருக்குல்ல, அது டெமோக்ராட்டிக்கா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எலெக்ஷன் முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையில இல்ல. யாரெல்லாம் ஜமீன்தார்களாக இருந்தார்களோ, யாரெல்லாம் ஏற்கனவே பதவியில் இருந்தார்களோ அவர்கள் தான் அந்த அவையில் இருந்தார்கள். அப்ப அந்த அவர்கள் கூடி சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அரசமைப்பு அப்படிங்கிறது நமக்கு எந்த வகையிலும் பயனளிக்காது அப்படிங்கிற ஒரு பார்வையை பெரியார் முன்வைத்தார். கிட்டத்தட்ட அம்பேத்கர் 1950கள் அந்த முடிவுக்கு வந்துடுறார். அதனால ரிசைன்மெண்ட் வெளியே வர்றார். ரிசைன்மெண்ட் வெளியே என்ன சொல்றாருன்னா, இந்த அரசமைப்பு சட்டத்தை என்னை வைத்து எழுத வைத்தார்கள் அப்படின்னா. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. நீங்க எவ்வளவுதான் ஒரு சிறந்த ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சிருந்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்துகின்ற அரசு என்னவாக இருக்கின்றதோ, நபர்கள் என்னவாக இருக்கின்றதோ அதை பொறுத்துதான் இருக்கும் சொன்னார். ரொம்ப சிறப்பான கான்ஸ்டியூஷன் நீங்க எழுதியிருக்கலாம், ஆனா அதை நடைமுறைப்படுத்துகின்றவர்கள் மோசமான நபர்களாக இருந்தால் மோசமான நாடாக தான் இருக்கும். இல்ல மோசமான கான்ஸ்டியூஷனா இருந்தாலும் நடைமுறைப்படுத்துகின்ற நபர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள், சிறப்பானவர்களாக இருந்தால் சிறந்த ஒரு வாழ்வியலை மக்களுக்கு தர முடியும் அப்படின்னு சொன்னார். அதே நேரத்துல இந்த மக்களுக்கான பிரச்சனையை தருகின்ற வகையில் இந்த அரசமைப்பு சட்டம் இருந்தால் அதை கொளுத்துகின்ற முதல் நபராக நான் இருப்பேன் அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார். இதெல்லாம் ஏன் முக்கியம் அப்படின்னா, எங்களுக்கு நான் லா படிச்சவன், சட்டம் படிச்சவன், எங்களுக்கு சட்டம் சொல்லிக் கொடுக்கின்றது, கான்ஸ்டியூஷன் சொல்லிக் கொடுக்கிற ஒரு விஷயம் முதல்ல சொல்லுவாங்க. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆர்கானிக் அண்ட் டைனமிக் அப்படிவாங்க.
அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது அது மாறிக்கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும், டைனாமிக்கா இருக்கும். ஏன் இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அதற்கு முன்பாக வரைக்கும் குடியாட்சி முறைதான் இருந்துச்சு, மொனார்கி சிஸ்டம். மன்னர் என்ன சொல்றாரோ அதான் ஆட்சி. அதுல இருந்து மாறி மக்களாட்சிக்கான இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட், அது ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து அமெரிக்கன் ரெவல்யூஷன் பின்பாக அமெரிக்கால கொண்டு வரப்படுகின்றது. அதற்கு பின்பாக வேற வேற நாடுகளை கொண்டு வராங்க. உங்களுக்கு இங்கிலாந்து ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா 16th செஞ்சுரியில கோமல் வந்து கொண்டு வந்திருப்பாரு, குளோரியஸ் ரெவல்யூஷன் பேசுவாங்க. அவங்க வந்து மொனார்கி பார்லிமெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அரசரும் அங்க இருப்பாரு, பார்லிமெண்ட் சிஸ்டமும் இருக்கும். ஆனால் முதலாக மக்களாட்சியினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் மக்கள் தேர்ந்தெடுக்க பிரதிநிதியாளர் ஒரு ஆட்சி நடத்தப்பட வேண்டும் என்பது அமெரிக்காவில் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பின்பாக ஐரோப்பியாவில் கொஞ்சம் கொஞ்சமா பரவிச்சு. அந்த ஒரு தாக்கத்தின் அடிப்படையில், அந்த பிரிட்டிஷனுடைய அந்த கோட்பாட்டினுடைய அடிப்படையில் தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பில் இந்திய அரசு அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது. 1915 ஃபர்ஸ்ட் இந்தியா ஆக்ட் ஒன்று கொண்டு வராங்க. அதுல இருக்கக்கூடிய சாராம்சங்கள் 1935 ரெண்டாவது இந்தியா ஆக்ட் ஒன்று கொண்டு வராங்க. அதுல இருக்கக்கூடிய சாராம்சங்கள், இந்த இரண்டு சாராம்சங்களை சேர்த்து கொண்டுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் தற்போது உருவாக்கப்பட்டது. இப்ப இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை என்னவா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு சுதந்திரப்பட்ட அந்த 50 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக காங்கிரஸ் தான் ஆட்சியில இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கடுமையா மாத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், பெரியார் முன்னெடுத்த ஒரு போராட்டம், இடஒதுக்கீடான ஒரு போராட்டம். ஆனா அதோடு சேர்த்து இன்னும் 2 அமெண்ட்மெண்ட்ஸும் கொண்டு வந்தாங்க. நில சீர்திருத்தம் குறித்த ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அப்ப என்னன்னா, ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்துச்சு. சொத்து வைப்பதற்கான உரிமை என்பது அடிப்படை உரிமையாக இருந்தது. இந்த உரிமை இருந்ததுனால சுதந்திர இந்தியாவில இருந்த மிகப்பெரிய பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னவா இருந்துச்சுன்னா, நிலம் குறித்தாக இருக்கக்கூடிய பங்கீடு தான். மக்கள் நிலமற்றவர்களாக இருந்தார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% மக்கள், ஏன் 95% மக்களுக்கு வந்து நிலம் தருவது கிடையாது. கடுமையான ஃபியூடலிஸ்டிக் சொசைட்டியா தான் இந்தியா இருந்துச்சு. அப்ப நில சீர்திருத்தம் வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலங்களும் என்ன பண்ணாங்கன்னா, நிலத்தை சீர்திருத்தம் செய்வதற்காக நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்ப அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கெடுக்கின்ற போது அது நீங்க கொண்டு வர முடியாது, சொத்து உரிமை என்பது அடிப்படை உரிமைன்னு சொல்லுது. அப்ப கான்ஸ்டிடியூஷனல் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்ன பண்றாங்க, அதை தூக்குறாங்க. அதை தூக்கி இன்னைக்கு வந்து அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் லீகல் ரைட்டா மட்டும் தான் வச்சிருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்டா கிடையாது. அப்ப என்னன்னா, இந்தியாவில் அப்ப இருந்த முதல் சேலஞ்ச் என்னன்னா, நிலத்தை எப்படி பங்கிட்டு அனைவருக்கும் கொடுப்பது அப்படிங்கிற அந்த 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 பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தீரல. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நிலத்தின் மீதான இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமை அப்படிங்கிறது இன்று வரை போராடக்கூடியதா இருக்கு. தமிழகத்திலும் சரி, கேரளாவிலும் சரி, ஓரளவுக்கு நாம அதுல வந்துட்டு வெற்றி பெற்றிருக்கோம். நில உச்சவரம்பு சட்டத்தின் மூலமாக கல்டிவேபிள் டெனன்ஸ்க்கான ரைட்ஸ் கொடுப்பதன் மூலமாக, யார் குத்தகைதாரராக இருந்து 3 தலைமுறையாக விவசாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கே அந்த நிலம் உரிமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த இது ஏன் முக்கியம் அப்படின்னா, இயற்கை வளத்தின் மீதான இருக்கக்கூடிய உரிமை இருக்கு இல்லைங்களா, அது நாம் இன்னைக்கு வரைக்கும் போய் சேர்க்கல. அதுல முதல்ல நிலத்தின் மீது இருக்கக்கூடிய உரிமையை நாம் இன்னும் போய் சேர்க்கல. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் இங்க எல்லாம் வாடகை வீட்டுல தான் இருப்பீங்க. யாரும் வந்துட்டு சொந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆள் இருக்க போறது கிடையாது, சொந்த வீட்டுல இருக்கவங்க இங்க வர போறதும் கிடையாது இல்லைங்களா. எல்லாம் நீங்க வாடகை கொடுக்குறீங்க. அது புரிஞ்சுக்கிறது. யாரோ ஹவுஸ் ஓனர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நீங்க வாடகை கொடுக்குறீங்க. அந்த ஹவுஸ் ஓனர் ஆனா வரி கட்டுறாரு இல்லையா, ஹவுஸ் ஓனர் வரி கட்டுறாருல, சொத்து வரி கட்டுறாருல. இப்ப இது என்ன லாஜிக்? அவர் பேர்ல பட்டா இருக்கு, சேல் டீட் இருக்கு, அடங்கல் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா அவர் வரி கட்டுறாரு. அப்ப இது என்ன கான்செப்ட் எங்க இருந்து வரு அப்படின்னா, நிலம் என்பது அரசுக்கு சொந்தம். மொனார்கி சிஸ்டத்துல மன்னராட்சி காலகட்டத்துல அது மன்னருக்கு சொந்தமாக இருந்துச்சு. மன்னர் நினைச்சாரு யாருக்கு வேணா அது கொடுக்கலாம். இதை பத்தி உங்களுக்கு கேபிட்டல்ல மார்க்ஸ்னுடைய அந்த ஒரு சாப்டர்ல வரும், கிரவுண்ட் ரெண்ட்ல ஒரு சாப்டர் இருக்கு. அதுல பத்தி அதான் சொல்லுவாரு என்னன்னா, நீங்கள் ஒரு இடத்திற்கு வரி கொடுக்குறீங்க, கிரவுண்ட் ரெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, வெறும் அந்த நிலத்தை பயன்படுத்துவதற்காக மட்டும் ரெண்ட் கொடுக்கல, அங்க இருக்கக்கூடிய காற்றை சுவாசிப்பதற்காகவும் அங்க இருக்கக்கூடிய நீரை பயன்படுத்திக் கொள்வதற்காக ரெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு. இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப அடிப்படையான விஷயம். இது வந்து பொதுவுடைமை சமூகம் இயக்கங்களும் சரி, வந்துட்டு மற்ற இருக்கக்கூடிய பெரியாரி, அம்பேத்கர் இயக்கங்களை இந்த கூர்ந்து அதிகமாக விவாதிக்க தவறுன ஒரு விஷயமாக நான் வந்து பாக்குறேன். ஏன் வந்து சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு புலியோ, சிங்கமோ, கரடியோ, ஒரு பட்டாம்பூச்சியோ, இல்ல கம்பளி பூச்சியோ எதுவுமே இந்த பூமியில இருக்கிறதுக்கு வாடகை கொடுக்கறது கிடையாது. ஒரு புலியோ, சிங்க, கரடியோ வந்துட்டு இது ஏன் ஏரியா மாமூல் கொடுக்கறது கிடையாது, எனக்கு ஜிஎஸ்டி கொடுன்னு கேட்கறது கிடையாது இல்லைங்களா. அது இந்த இயற்கையினுடைய பகுதியாக கான்சியஸா உணர்றது, அப்படியே வாழ்ந்து இறந்து போகிறது. ஆனால் பகுத்தறிவு இருக்கக்கூடிய, கான்சியஸ் இருக்கக்கூடிய மனிதராக சொல்லக்கூடிய மனித இனம் மட்டும்தான் இந்த பூமியில் வாழ்வதற்கு சக மனிதனிடம் நாம் காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு. இதை வந்து இதை வந்து ஓன் பண்ண முடியும், இன்னொருத்தர் வந்து நிலத்தை வந்துட்டு உரிமை கொண்டாட முடியும் அப்படின்ற உரிமை மனநிலையில இருக்கீங்களா.
அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப மார்க்ஸ் அந்த இடத்துல தான் சொன்னாரு என்ன அப்படின்னா, முதலாளித்துவ சமூகமும் சரி, மொனார்கி சிஸ்டம் சரி, ஃபியூடல் சிஸ்டம் சரி, என்ன மனநிலையை உருவாக்கி இருக்கு அப்படின்னா, இயற்கை வளங்களை உரிமை கொண்டாட முடியும். அந்த ஓனர்ஷிப் அப்படிங்கிற மனநிலை இருக்கு இல்லைங்களா, இயற்கையாக இருக்கக்கூடிய வளங்களை உரிமை கொண்டாடுங்கிற மனநிலை வந்து எந்த சமூகம் உருவாக்கி இருக்கு அப்படின்னா உடைமை சமூகம். ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் எப்போ எவால்வ் ஆச்சு அப்படின்னா விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பின்பாக தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நொமாடிக் சிவிலைசேஷன் தான். மனித இனம் ஹோமோசேப்பியன்ஸ் கிட்டத்தட்ட 3 லட்சம் வருடங்கள் ஆச்சு. இந்த 3 லட்சம் வருடங்கள்ல அவன் என்னைக்குமே எதையுமே சொந்தம்னு வச்சுக்கிட்டே கிடையாது. ஆனால் கடந்த 10,000 வருடங்களுக்கு முன்பாக விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டது. விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பின்பாக தான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வருது. ஒரு இடத்துல குடிமை சமூகமாக உருவாகிறாங்க. அப்படி குடிமை சமூகம் உருவானதுக்கு பின்பாக தான் ஃபேமிலிங்கிற கான்செப்ட் வருது. குடும்பம், தனி சொத்து, அரசு, இதெல்லாம் உருவாகுது. அது ஏங்கல்ஸ் வந்து பேசியிருப்பார். அந்த இடத்துல இருந்துதான் உங்களுக்கு இயற்கை வளங்களை கட்டுப்படுத்த முடியும், அரசனுக்கு மட்டுமே இது சொந்தம் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. முதலாக மனித மூளைக்கு இயற்கையை நாம சொந்தம் கொண்டாட முடியும், நமக்குன்னே வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உளவியல் ரீதியான பார்வை நமக்கு வருது. முதல் பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்கும். அதன் அடிப்படையில் தான் சமூகம் கட்டமைக்கப்படுகின்றது. அதற்கு பின்பாக அது உறுதி செய்வதற்கான சட்டம்னு ஒன்று கொண்டு வர்றாங்க, ரூல் ஆஃப் லா அப்படின்னு. இப்போ ஒன்றும் இல்லை, எல்லா இடத்துலையும் இப்போ உங்களை எல்லாமே கட்டுப்படுத்துறாங்க. இப்போ இந்த அரங்க கூட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கா இல்லைன்னு கேட்கறாங்க இல்லையா? ஏன்னா போலீஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் கவர்மெண்ட். அப்ப சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? சட்டத்தினுடைய ஆட்சி என்ன அப்படின்னா எல்லாத்தையும் சட்டத்துக்கு உட்பட்டு வரையறை கொண்டு வருது. அப்ப நீங்க இவ்வளவுதான் சொத்து வச்சுக்கலாம், நீங்க இதுதான் சாப்பிடலாம், நீங்க இப்படிதான் சாப்பிடலாம், இப்படிதான் ட்ரெஸ் அமைச்சுக்கணும், கருப்பு சட்டை போட்டுட்டு நீங்க வந்து கவர்னர் மீட்டிங் கலந்துக்க முடியாது, இப்படிங்கிற இந்த இதெல்லாம் இருக்கு. இந்த பவர்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னா எல்லாத்துக்குமே இங்க சட்டம் கொண்டு வராங்க. அவங்களுக்கு தேவையான சட்டத்தை ஏற்றி கொண்டே வராங்க. இந்த சட்டங்கள் எப்ப உருவாகுது அப்படின்னா இயற்கை வளங்களை நாம ப்ராப்பர்ட்டியா என்னைக்கு கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு உருவான விஷயம் தான். அதுதான் மார்க்ஸ் வந்து சொல்லுவாரு. அப்போ இந்த வளங்களை வந்துட்டு உங்களுக்கு கட்டுப்படுத்துவதில் 2 விதமான விஷயங்கள் இருக்கு. அது வந்து ஒரு ஹைராக்கின் அடிப்படையில் மன்னருக்கு அவன் மன்னரான மகனை பிறந்தாலே போதும், சொத்து அவனுக்கு வந்து கிடைச்சிடும். இப்போ இந்த சொத்து யாருது? என்னுடைய தாத்தா. இப்போ தாத்தாக்கு எப்படி கிடைச்சது? அவருக்கு முன்னாடி கிடைச்சது. அவருக்கு முன்னாடி யாரு? அவருக்கு முன்னாடி கிடைச்சது. அப்போ பரம்பரையா எனக்கு கிடைச்சதுனால இந்த சொத்து என்னன்னு அவன் நம்புறான். நீங்க நிறைய பேர் பேசும்போது நம்ம மாட்டுக்கருத்தர் கூட தோழர் பேச சொல்லலாம், அப்ப நீங்க நாட்டு விட்டு வெளியே போ அது சொல்ல கேட்டிருப்பீங்க இல்லையா? ரொம்ப கேஷுவல் சொல்லலாம். என்னமோ அவங்க அப்போ விட்டு சொத்து மாதிரி அவன் உண்மையில அப்படிதான் நம்புறான். உளவியல அவன் எனக்கு என்ன இருக்குன்னா அவனுக்கு வந்து இந்த நாடு நமக்கு சொந்தம். ஏன் அப்படின்னா நாமெல்லாம் இந்த மதத்தை சார்ந்தவங்க, நாமெல்லாம் இந்த ஜாதி சார்ந்தவங்க, நமக்கு தான் இங்க அதிகாரம் இருக்குங்க அவன் நம்புறான். மற்ற இது எதிர்த்து பேசிட்டாலே உனக்கு இங்க அதிகாரம் கிடையாது, உனக்கு இந்த நிலம் கிடையாது, நீ வெளியே போ அப்படிங்கிறான். அப்போ என்னன்னா இதுல வந்து ஒரு ஹைராக்கி இருக்கு. 2வது மார்க்ஸ் இன்னும் சொல்லுவாரு, அதுல ஒரு நோபல்னஸ் இருக்கு அப்படிங்கிறார், ஒரு புனிதத்துவம் இருக்கு. புனிதத்துவம்ங்கிறது என்ன அப்படின்னா அரசன் என்பவன் ஆண்டவனுடைய நேரடி வாரிசு. அவனை நீங்க கேள்வி கேட்க கூடாது. அரச கட்டளை அப்படிங்கிறது ஆண்டவன் கட்டளை. அதனாலதான் உங்களுக்கு ராஜ துரோகம் அப்படிங்கிறது வருது. அரசனுக்கு எதிராக நீங்க சிந்தித்தாலே குற்றம் அப்படின்னு. அதுல இருந்தா செடிஷன் வருது. அப்ப என்ன அப்படின்னா இந்த நடைமுறையில இருந்து ஒரு சுதந்திர இந்தியா டெமோக்ராட்டிக் செட்டப் அப்படிங்கிறது வரும்போது இந்தியா அப்படிங்கிற ஒரு சமமாக இருக்கக்கூடிய ஒரு நேஷனா எப்படி உருவாக்குவது அப்படிங்கிற எல்லோருக்கும் விதமான பல்வேறு விதமான கனவுகள் இருந்துச்சு. நெஹ்ருக்கு ஒரு கனவு இருந்துச்சு, காந்திக்கு ஒரு கனவு இருந்துச்சு, அம்பேத்கருக்கு ஒரு கனவு இருந்துச்சு, பெரியாருக்கு ஒரு கனவு இருந்துச்சு. இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் செயல்பட ஆரம்பிச்சாங்க. அதே போல சவார்கருக்கும் ஒரு கனவு இருந்துச்சு, ஹெட்வர்க்கும் ஒரு கனவு இருந்துச்சு. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஹிந்துத்துவ நேஷனை உருவாக்க வேண்டும், ஒரு ஹிந்துத்துவ அடிப்படையிலான இருக்கக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்துச்சு. இப்போ இந்த கனவை நடைமுறைப்படுத்துவதற்கான விஷயங்களை அவர்கள் என்ன எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள்னா அடுத்த ஒரு கார்னாலஜிக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு கார்னாலஜி எப்படி புரிஞ்சுக்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி அரசாங்கத்துல எடுத்துக்கோம், 2014 எடுத்துக்கோம். 2014 அவர் ஆட்சிக்கு வராரு இல்லைங்களா? ஆட்சிக்கு வந்த போது முதலாக அப்ப வந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கெல்லாம் என்ன யோசனை இருந்துச்சு அப்படின்னா ஏதோ இந்த பிரச்சனை எடுக்க போறாங்க, காஷ்மீர் பிரச்சனை எடுப்பாங்களா, இல்ல அயோத்திய பிரச்சனையை வந்து எடுப்பாங்களா, இல்ல ட்ரிபிள் தலாக்கை வந்து கொண்டு வருவாங்களா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அவர்கள் எடுத்த முதல் பிரச்சனை என்னன்னா சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. அவர்கள் ஆட்சிக்கு மே மாசம் அவர் வர்றாரு. மே மாசம் வந்து ஒரு 2 மாசத்துக்குள்ளாகவே ஒரு ஐபி ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட்டை வேணும்னே கசியிடப்படுகின்றது. அது ஊடகத்துல வருது. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு எதிராக இங்க நிறைய பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய செயல்பாடுகள் மேலும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது. இன்னைக்கு பேசக்கூடிய ஆன்டி நேஷனல், ஆன்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை அப்ப அது காங்கிரஸ் அரசாங்கமே காமெண்ட் பண்ணிட்டாங்க. மன்மோகன் சிங் இருக்கின்ற போது கூடங்குளத்துக்கு எதிரான அணு உலைக்கான போராட்டம் நடக்கின்ற போது அந்த காலகட்டத்தில் அவர் பேசினார். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இவங்களும் வந்து பேசுறாங்க. இது நீங்க ஏன் ரொம்ப புரிஞ்சுக்கணும், ஏன் நாம இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா உளவியலாக மக்களை தயார்படுத்துவது.
இந்த குரூப் இப்படித்தான் அப்படி ஐடென்டி பண்ற. இன்னைக்கு வரைக்கும் அவர் மோடி பேசியிருக்காரு இல்லையா சுதந்திர தினத்துல, அடுத்து ஒரு புதிய காயின் ஒரு வேர்டு ஒன்று கொடுத்திருக்காரு இல்லையா, உடனே அது டக்குன்னு அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, இல்லைங்களா? அப்ப என்னன்னா இந்த ஒரு முத்திரை குத்துகிற ஒரு தன்மை. அப்ப அந்த இடத்துல இருந்தா பாருங்க, அப்ப இந்திய அரசாங்கத்தோட ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்லிடுச்சு அப்படின்னு. இதுல என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்தியாவினுடைய நிர்வாகம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புகளுமே இன்னைக்கு கோட்பாடு ரீதியாக அரசியல் கோட்பாடு சார்போடு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது அடுத்த பிரச்சனை. அந்த வகையில ஃபர்ஸ்ட் இந்த ஐபி ரிப்போர்ட் வருது. உளவியலாக இவர்கள் சொல்வதெல்லாம் வந்து ஆன்டி நேஷன். அப்படி அந்த ரிப்போர்ட் என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய திட்டத்துக்கு எதிராக இவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்கன்னு இருக்கு. அதாவது என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல எனக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமை ஆர்டிகல் 32 மற்றும் ஆர்டிகல் 226 அடிப்படையில இந்தியாவில் ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அது சட்டத்துக்கு புறம்பாக இருக்கின்ற பட்சத்தில் அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கிடலாம். அது அடிப்படையான உரிமை. அந்த அடிப்படையான உரிமையை செய்யக்கூடிய நபர்களை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்டி நேஷன், ஆன்டி டெவலப்மெண்ட் சொல்றாங்க. இது அந்த ரிப்போர்ட் இருந்துச்சு, வேற ஒண்ணுமே இல்லை. இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா, ஜூன் மாசம் வந்துட்டு ஒரு அடுத்து TSR சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு ரிட்டையர்டு பியூரோக்ராட் தலைமையில ஒரு குழு ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. அந்த குழுவனுடைய நோக்கம் என்ன, எதற்காக நான் தோழர் கூட குறிப்பிட்டாங்க, ஃபினான்ஸ் கமிட்டி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கணும். எந்த ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்கனாலும் ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, என்ன நோக்கத்தை என்னதுக்காக நீங்க செயல்படணும் அப்படின்னு. இவர்களுக்கு வழங்கப்பட்ட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்களை தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப எப்படி மாற்றி அமைப்பது. அது என்னையா தற்போதைய தேவை? தற்போதைய தேவை அப்படிங்கிறது என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை, உலகமய பொருளாதார கொள்கை எப்படி இன்னும் வீரியமாக நடைமுறைப்படுத்துவது, சந்தை பொருளாதாரத்தை கேட்ட வகையில் இருக்குகின்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களை எப்படி மாற்றி அமைப்பது அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். 1990களில் உலகமயமாக்கல் பொருளாதார கொள்கை வருது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், சோவியத் யூனியன் வந்துட்டு 1988-89 வந்துட்டு வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும் இல்லைங்களா. அந்த சோவியத் யூனியன் அந்த வீழ்ச்சி அடைவதற்கு கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1987 உருகுவே அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு காட் மாநாடு ஒண்ணு நடக்காரு. இந்த காட் ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தோழர் வந்து குறிப்பிட்டு சொன்னாருங்க இல்லையா, இங்க வந்து இது பண்றாங்க இப்படி பண்ணு சொல்றாங்க. எனக்கு இந்த மாதிரி நிறைய கூட்டத்துல அவர் குறிப்பிட்டது மாதிரி வந்துட்டு நிறைய நான் கலந்து கல்லூரி காலகட்டத்தில் கலந்து கொண்ட கூட்டங்கள் எல்லாம் இதே மாதிரி சொல்லுவாங்க. காட் ஒப்பந்தத்தை கிழித்தெறிவோம், டங்கல் ஒப்பந்தத்தை கிழித்தெறிவோம், இது குளோபலைசேஷன் ஒழிக, லிபரலைசேஷன் ஒழிக, பிரைவேடைசேஷன் ஒழிக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, குளோபலைசேஷனா என்ன, பிரைவேடைசேஷனா என்ன, லிபரலைசேஷனா என்ன, யாரு பார்த்த டங்கல்னு ஒரு ஆள் எனக்கு அப்படின்னு எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சுது. ஆர்தர் டங்கல்னு சொல்லுவாங்க, டங்கல் ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. அவர் முழு பேர் ஆர்தர் டங்கல், ஆனா யாருன்னு தெரியல எனக்கு. அது என்னன்னா, அவர் இந்த வரைவுகள்லாம் எழுதுனா ஆர்தர் அவர் தான், ஆர்தர் டங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேட் ஒப்பந்தம் சொல்லுவாங்க. கேட்டுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? இதை நான் எப்ப புரிந்து கொண்டேன் அப்படின்னா, என்னுடைய முதுகலை படிப்பு சட்டத்தில் நான் படிக்கும் போது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ல வந்து படித்தேன். இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்ப அதுலதான் சொல்றாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2ஆம் உலகப்போர் நடக்குது இல்லையா, 2ஆம் உலகப்போர் நடந்து முடிஞ்சதுக்கு பின்பாக நாடுகள்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க, ஐரோப்பிய நாடுகள்லாம். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் நடக்குது, இதை நாம எப்படி மேம்படுத்துறது, இருந்து எப்படி மீண்டு வெளியே வருவது அப்படிங்கிறதுக்கான பிரெட்டன் வுட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. நீங்க அதுல இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அன்றைய இந்தியா சுதந்திரம் பெற்றாத இந்தியாவின் சார்பாக சண்முக செட்டியாரும் கெய்ன்ஸ் இவங்க 2 பேரும் அதுல கலந்துக்கிறாங்க. சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே காட் சார்ந்து இருக்கக்கூடிய மாநாட்டில் நம்ம கலந்துகிட்டு இருக்கோம். 1944 நடந்த பிரெட்டன் கான்ஃபரன்ஸ் நடந்த ஒரு மாநாட்டில் என்ன பண்றாங்கன்னா, வளர்ந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்துட்டு பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ் இந்த நாடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இவ்வளவு மோசமா நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், இதுல இருந்து எப்படி மீண்டு வருவது அப்படிங்கிற விவாதிக்கிறாங்க. அப்படி மீண்டு வருவது வேண்டும் என்றால் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய வணிகத்தை நாம் மேம்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ட்ரேட் பேரியர்ஸ் இருந்து இருக்கக்கூடாது. ட்ரேட் பேரியர்ஸ் நம்ம என்ன சொல்றதுன்னா, கஸ்டம்ஸ் அண்ட் டாரிஃப், சுங்க வரி, இந்த வரி இருக்கு இல்லையா, இந்த வரியில வந்து கண்ணாம ஒவ்வொரு நாடு வரி போடக்கூடாது, அதுல மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை முறைப்படுத்துவதற்கு என்ன பண்றாங்கன்னா, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் உருவாக்குறாங்க. அதுதான் இப்ப கேட் 1944 உருவாக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சில அம்சங்கள் வேண்டும் அப்படிங்கிறனால இப்ப நாடுகள் ரொம்ப ஏழையா இருக்காங்க, இவங்களுக்கு எப்படி காசு கொடுக்கறதுக்காக இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு பேங்க் உருவாக்குறாங்க, அதான் வேர்ல்டு பேங்க். அப்புறம் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஒன்று உருவாக்குறாங்க, IMF உருவாக்குறாங்க. இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவாக்கணும்னு பேசினாங்க, ஆனா உருவாக்க முடியல அவங்களால. அப்போ இந்த அமைப்புகள் மூலமாக என்ன பண்றாங்கன்னா, நான் உனக்கு கடன் கொடுக்குறேன், ஆனா நீ கடன் கொடுக்கணும்னா கேட் 9 கையெழுத்து போடு, இந்த கேட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நடைமுறைப்படுத்தணும்.
அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த 1946 ஆரம்பிச்சு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு மினிஸ்ட்ரி கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. இதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துறது தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இந்தியா 7வது கான்ஃபரன்ஸ் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தா உருகுவே நாட்டில் நடக்குது. 1987 ஆரம்பிச்சு 1994 வரைக்கும் நடக்குது. அந்த மாநாட்டினுடைய முடிவாகத்தான் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற உருவாக்குறது முடிவு பண்றாங்க. உலக வர்த்தக கழகம் அப்படிதான் உருவாக்கப்படுகிறது. 1944 உருவாக்கப்படுகிறது. 1994 உருவாக்கப்படுகிறது. 1995 நடைமுறைக்கு வருது. அந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொன்னாங்க இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்டா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவாக்குறாங்க. சரி, இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவாக்கி என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க இப்ப தீபாவளிக்கு இதுல பட்டாசு எத்தனை பேர் வாங்குறதுக்கு தெரியல எனக்கு இருந்தாலும் சொல்றேன். பட்டாசு வாங்குற பழக்கம் இருக்கான்னு தெரியல. முன்னாடி எனக்கு பட்டாசு ஞாபகம் இருக்கு, எல்லாம் தனித்தனியா வச்சிருப்பாங்க. புஷ்பானு தனியா இருக்கும், சங்கு சக்கர் தனியா இருக்கும், ராக்கெட் தனியா இருக்கும். சின்ன பையனா இருக்கும்போது நாம கேட்கலாம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு. இப்ப என்னன்னா சிங்கிள் பேக்கேஜ் சிஸ்டம் இல்லையா? ஒரு பேக்கெட்டை கொடுத்து அவன் முடிவு பண்றான், இதுக்கு நீ 2 புஷ்பானை விட்டா போதும், 2 ராக்கெட் விட்டா போதும், மீதியெல்லாம் சங்கு சக்கரம் தான் உனக்கு, அங்கிட்டு போ அப்படின்னு அவன் முடிவு பண்ணிடுறான் இல்லைங்களா? அப்ப இந்த சிங்கிள் பேக்கேஜ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் அவன் முடிவு பண்றான். அதே தான் WTO என்ன பண்ணாங்க அப்படின்னா, WTO உறுப்பு நாடாக இருக்க வேண்டும் என்றால் ஏறத்தாழ 26 ஒப்பந்தம் இருந்துச்சு. இந்த 26 ஒப்பந்தங்களையும் நீ கையெழுத்து போட்டாதான் உறுப்பு நாடாகன்னு சொல்லிட்டான். அப்போ அதுல என்ன 26 ஒப்பந்தங்கள் முக்கியமான என்னென்ன ஒப்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கேட் ஒப்பந்தம். அது மேனுஃபேக்சரிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி துறை சார்ந்து இருக்கக்கூடிய எப்படி நீங்க டாக்ஸ் போடலாம். அதோட ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இங்க கோலி சோடா இருக்கு, அமெரிக்காவோட பெப்சி வருது இல்லையா, பெப்சி கம்பெனியை முதல்ல நீங்க இந்தியாவுக்குள்ள உள்ள விடணும். அதுக்கு பேர் குளோபலைசேஷன், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மட்டும் தான் நடத்தணும் அப்படிங்கிறது சிலதெல்லாம் வச்சிருக்கலாம், கூடாது, எல்லாத்தையும் தனியாட்டு கொடுக்கணுங்கிறது அது பிரைவேடைசேஷன். அதுக்கப்புறம் சில கம்பெனி பொறுத்த வரைக்கும் வெளிநாடு முதலீடு இவ்வளவுதான் அலோவ் பண்ணுங்க இருக்கு இல்லையா, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, அது கூடாது, எவ்வளவு வேணா அலோவ் பண்ணலாம், அதை லிபரலைசேஷன், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த கொள்கையில சொல்லும் போது அப்படின்னா, கொக்கோ கோலா இங்க அவன் வியாபாரம் பண்றான் அப்படின்னா அவனுக்கு எக்ஸ்ட்ரா நீ வரி போடக்கூடாது. கோலி சோடாக்கு என்ன நீ வரி சொல்றியோ அதை தான் அவனுக்கு, உள்ளூர் கம்பெனிக்கு என்ன நீங்க ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்றீங்களோ அதுதான் வெளிநாட்டுக்கு, 2 பேரும் சரிசமமாக நீங்க நடத்த வேண்டும் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் எப்படி நீங்க செயல்படணுங்கிறதுக்கான தனித்தனி ஒப்பந்தங்களை உருவாக்குறாங்க. கேட் மேனுஃபேக்சரிங் செக்டர், சர்வீஸ் செக்டருக்கு கேட்ஸ் ஜெனரல் அக்ரிமெண்ட் ட்ரேட் அண்ட் சர்வீஸ். அதுல விட இன்னொரு முக்கியமான ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. உச்சபட்சமாக இருக்கக்கூடிய முதலாளித்துவ சமூகத்தினுடைய உச்சபட்சமான ஒரு சட்டம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா IPR தான். நான் அதுல முதுகலை பட்டம் படிச்சதான் சொல்றேன். இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், பேட்டன்ட் ஆக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, காப்பிரைட் கேள்விப்பட்டிருக்கீங்க, ட்ரேட்மார்க் இப்ப தோழர்கள்லாம் இதை எடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க இது பண்றீங்க. இது காப்பி லெஃப்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஆனா மத்த கண்டென்ட் எடுத்து நீங்க போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட் இது நோட்டீஸ் வருதா? அப்போ நீங்க எந்த இது போடலாம் அப்படின்னு அமெரிக்கால ஒரு கம்பெனி டிசைட் பண்ணலாம். அதுக்கு காப்பிரைட் லா இருக்கு, இதுதான் போடணும்னு. அதே மாதிரி அவன் ட்ரேட்மார்க் நீங்க யூஸ் பண்ண முடியாது, அந்த லேபிள் நீங்க யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு தனி சட்டம் இருக்குது. இந்த பேனாவை நீங்க உற்பத்தி பண்ண முடியாது, அதுக்கு பேட்டன்ட் ரைட் இருக்குது. அப்போ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஞ்ஞான தொழில்நுட்பத்தையும் உற்பத்தி சாதனங்களையும் IPR சட்டத்தின் மூலமாக கட்டுப்படுத்த முடியும். இந்த IPR சட்டங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான மினிமம் ஸ்டாண்டர்டுக்கான ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்தான். அதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கட்டும், உணவுகளாக இருக்கட்டும், இது என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும், இதுக்கு காப்புரிமை கொடுக்கணும்னு நம்ம சொல்லிட்டு வந்தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய உயிர் காக்கக்கூடிய மருந்துகளுக்கு காப்புரிமை கொடுக்க வேண்டும், கட்டாயமா கொடுக்க வேண்டும் சட்டம் அப்பதான் கொண்டு வந்தாங்க, ப்ராடக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. கொரோனா காலகட்டத்தில் அதை நிவர்த்தி செய்ய, அதுக்கு இது கொடுங்க, கம்பல்சரி லைசன்ஸ் கொடுங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு கேட்டோம். ஆனா கடைசி வரை கொடுக்கல. ஏன் அப்படின்னா இந்த ஒப்பந்தத்தை மீற செயலாக இருக்கும் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த WTOல ட்ரிப்ஸ் ஒப்பந்தம் கொண்டு வந்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஸ்டாண்ட் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா ஒரு வாட்ச் லிஸ்ட் வச்சிருக்கு. உலகத்துல எந்தெந்த நாடுகள்லாம் இந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஒழுங்கா நடைமுறைப்படுத்தலையோ அந்த நாட்டோடு ஒப்பந்தம் செய்து கொள்ளாதீர்கள், அந்த நாட்டோடு வர்த்தகம் செய்து கொள்ளாதீர்கள் அவங்க சொல்றாங்க. ப்ரையாரிட்டி வாட்ச் லிஸ்ட்னு ஒன்று வச்சிருக்கான், அவன் கண்காணிக்கிறான் இன்னைக்கு வரைக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இலவச இதுக்கு மணிக்கடி கொடுத்தாங்க இல்லையா, லேப்டாப், ஜெயலலிதா பீரியட்ல இருக்கும் கொண்டு வந்தாங்க இல்லையா. அப்போ அவங்க இருக்கும் போது என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் இதுல லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. ஏன் அப்படின்னா அது ஓப்பன் சோர்ஸா இருக்கும், யார் வேணா டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்படிதான் முடிவு பண்ணாங்க. அது ஒரு IAS ஆஃபீஸர் அந்த சஜஷன் கொடுக்குறாரு, அதுக்கு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது அப்படி பண்றது. அந்த நேரத்துல காண்டலிசா ரைஸ், அமெரிக்காவினுடைய செக்ரட்டரியா இருந்தவங்க, ஃபினான்ஸ் செக்ரட்டரி சம்திங்கா இருந்தவங்க, அவங்க நேரம் இங்க பார்க்க வந்துட்டாங்க. ஜெயலலிதா அவர்களை பாக்குறாங்க. பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அது மைக்ரோசாஃப்டா மாத்துறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு செக்ரட்டரி
அவங்க இங்க வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்த்து பேசுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க இந்த சட்டத்தின் மூலமா கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இயற்கை வளங்கள்ல வந்துட்டு எந்த அளவுக்கு எல்லாத்தையும் தனியார்மயமாக்குவதற்கான இருக்கக்கூடிய சட்டங்களையும் நடைமுறையை சேர்த்து குவிப்பதற்காக இருக்குல்ல, அதுக்கு உச்சபட்சமா அமைப்பாக இருப்பது WTO. WTO என்னென்ன விஷயங்களை சொல்லுதோ அதுதான் இந்தியா வந்து கடந்த 25 ஆண்டுகள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. அதில் இப்போது புதிய அடுத்த கட்ட நகர்வாக என்ன இருக்குன்னா, எக்கனாமிக்ஸ் பத்திரிகை ஒரு புதிய ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க, நேஷனல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. பொருளாதாரத்தில் தேசியவாதத்தை வைப்பது. அது என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, உள்ளூர் முதலாளிகளுக்கு ஏற்றாவில் செயல்படுகின்றது. அப்ப இந்தியா இன்னும் அடுத்த கட்ட நகர்வாக எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு முன்னாடி காங்கிரஸ் காலகட்டத்துல உலக முதலாளிகளுக்கு ஆதரவான ஒரு நிலைமை இருந்து மாறி உள்ளூர் முதலாளிக்கான நிலைமைக்கு வந்திருக்காங்க. இதனுடைய பொருள் வெளிநாட்டு முதலாளிகள்லாம் மறைக்க மாட்டோம் அப்படிங்கலாம் கிடையாது, அவங்களும் இருப்பாங்க. ஆனா அதே நேரத்தில் உள்ளூர் முதலாளிகளுக்கு அதிகமா நம்ம வாய்ப்பு உண்டு. பேசும்போது தோழர்கள் குறிப்பிட்டாங்க, நமக்கு தனியார் மயமாக நல்லது, நிறைய சர்வீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க இல்லையா, நிறைய நல்லது தானே, பிரைவேட் கூட செக்ரட்டரி கூட சொன்னாங்க இல்லையா. நீங்க லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. எனக்கு மொபைல் வந்து ஞாபகம் இருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு ஏர்டெல் இருந்துச்சு, ஏர்செல் இருந்துச்சு, இன்னும் நிறைய கம்பெனிஸ்லாம் இருந்து ஹெச் எல்லாம் கூட இருந்துச்சு. இன்னைக்கான 2 தான் இருக்கு. எப்படி அது வந்துட்டு இந்த சந்தை பொருளாதாரத்தின் மூலமாக போட்டி அதிகமானால் மக்களுக்கு சர்வீஸ் நிறைய கிடைக்குதுன்னு சொன்னீங்க. அப்ப நிறைய கம்பெனிஸ் வந்துருக்கணும்ல. ஆனா என்ன ஆயிருக்கு, மோனோபொலி தான் உங்களுக்கு அதிகமாயிருக்கு. அப்போ அதுதான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த வகையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 2014 நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த டிஎஸ்ஆர் சுப்பிரமணிய கமிட்டி போடும்போது இந்த சந்தை பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களை எப்படி நீர்த்து போக செய்வது அல்லது மாற்றி அமைப்பது அப்படிங்கிறத டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதன் அடிப்படையில் அவங்க பரிந்துரை சொன்னாங்க. அவர் என்ன பரிந்துரை சொன்னாருன்னா, ஐயா இந்தியாவில் வந்து பாவம் பெருமுதலாளிகளாக இருக்கக்கூடிய அதானி அம்பானி போன்றவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அவங்க என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கறதுக்கு கடையா அலையறாங்க, ஒவ்வொரு ஆபீஸா அலையறாங்க, தாசில்தார்கிட்ட அலையறாங்க, விஓட்ட அலையறாங்க, அப்புறம் சிஆர்எஸ் கிளியரன்ஸ் வாங்கறதுக்கு அலையறாங்க, ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வாங்கறதுக்காக அலையறாங்க. இப்படி வேற இடத்துல கிளியரன்ஸ் வாங்க வேண்டிய தேவை இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கிளியரன்ஸா கொடுத்துருவோம், ஒரே மாத்திரை, எல்லா நோய்க்கும் ஒரே மாத்திரை தீர்த்துருவோம்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுக்கணும்னு கொண்டு வந்தாங்க. ஒரு காமன் அத்தாரிட்டி உருவாக்குங்க. ஏன்னா இன்னைக்கு என்ன நடைமுறை இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நடைமுறை மாறிட்டு இருக்கு. அன்றைய காலகட்டத்தில் இருந்த நடைமுறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும். பொல்யூஷன் கண்ட்ரோல் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஆக்ட் அண்ட் வாட்டர் ஆக்ட்ல நீங்க கிளியரன்ஸ் வாங்கணும். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நீங்க ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வந்து வாங்கணும். கடலோர பகுதியில் வருது அப்படின்னா சிஆர்எஸ் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது வாங்கணும். கனிம வள சட்டத்தின் கீழே தனியாக கிளியரன்ஸ் வந்து வாங்கணும். இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் இவ்வளவு விதமான கிளியரன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வேண்டும் இல்லையா. நீங்க சுற்றுச்சூழலை பாழ்படுத்தாத வகையில் உங்கள் உற்பத்தி எப்படி இருக்க வேண்டும் என்பது முறைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். இது எல்லாமே 80களுக்கு பின்னாடி வந்த சட்டங்கள் தான். அதுமே போபால் விஷவாயு பாதிப்புக்கு பின்பாக தான் இங்க இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எவ்வளவு மோசமாக இருக்குன்னு உணர்ந்ததுக்கு பின்பாக தான் 86ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்படுது. அந்த சட்டத்தில் கூட வந்துட்டு 1994 தான் வந்துட்டு மக்களிடம் கருத்து கேட்பு நடத்த வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழாக வந்துட்டு என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக, அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் காரணமாக என்ன மாதிரி பிரச்சனைகள் உண்டாக கூடும் என்பதற்கான அறிவியல் ரீதியான ஆய்வை ஃபர்ஸ்ட் செய்யணும். அதை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கணும். அவங்களாம் ஏற்றுக்கொண்டு பின்பாக தான் அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற சட்டம் 1994 தான் வந்துச்சு. அந்த சட்டத்தை இப்போ 20 வருஷத்துக்கு காலி பண்ணிட்டாங்க. அது 20 வருஷத்துக்கு கூட இது இல்லை. 1994 வந்துச்சு. அப்புறம் 2006 செகண்ட் நோட்டிபிகேஷன் வருது. அப்போ டிஎஸ்ஆர் சுப்பிரமணியனுடைய கமிட்டியோட பரிந்துரைனா சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் வேணும் அப்படின்னு இந்த சட்டத்தெல்லாம் மாற்றி அமைக்கணும்னாரு. பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி முன்னாடி இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் வருது. பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி கடுமையாக எதிர்க்கிறாங்க. இது நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்னா இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பே இருக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால அது வந்து சரி நாங்க இதை நடைமுறைப்படுத்துறேன்னு டம்ப் பண்றதா சொல்றாங்க. ஆனால் 2020ஆம் ஆண்டு என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்கான ஒரு டிராஃப்ட் நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பரிந்துரை சொன்னாங்களோ அதன் அடிப்படையில் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. நீங்க 2020 ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 2020 தான் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அந்த சார்ந்து இருக்கக்கூடிய அந்த 3 சட்டங்களும் வந்துச்சு. வேளாண் சட்டங்களை உங்களுக்கு உலகமயமாக்குவதற்கான கூறுகளோடு மாற்றி அமைப்பதற்கான அந்த 3 சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதே நேரத்தில் தான் தொழிலாளர்களும் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்களை மாற்றி அமைப்பதற்கான அந்த 3 கோட்ஸுமே அப்பதான் கொண்டு வந்தாங்க. 2020 இந்த 3 சீக்வன்ஸ் வந்து ரொம்ப இதா இருக்கணும், புரிஞ்சுக்கணும். 2020 ஒரு பக்கம் சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் காலி பண்ண கொண்டு வந்தாங்க. அக்ரிகல்ச்சர் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் மாற்றி அமைப்பதற்கு ஒரு 3 சட்டங்கள், தொழிலாளர்களும் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்களை மாற்றி அமைப்பதற்கு ஒரு 3 சட்டங்கள்.
அப்ப அந்த அந்த டைம்ல அவங்க ரெடி பண்றாங்க. அப்ப இதுல நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு அஜெண்டா என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயம். ஒன்னு நியோ லிபரலிசம், நியோ லிபரலிஸ்டிக் பாலிசியை ரொம்ப வேகமாக நடைமுறைப்படுத்துவது. இந்த பிசினஸ் டூயிங் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஈஸியா நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன செய்யணுமோ அப்படிங்கிறது. இரண்டாவது விஷயம் சீப் லேபரை உருவாக்குவது. நீங்க ரெண்டு விஷயத்தையும் ரொம்ப இன்டர்கனெக்டா பார்க்கணும். இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் அல்லது உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா முதலாளித்துவ அரசாங்கம் விரும்புகின்ற விஷயம் என்னன்னா ரெண்டு விஷயம் தான். ஒன்னு வந்து சீப் லேபர் அண்ட் சீப் நேச்சர். இயற்கை வளங்களை ரொம்ப இலகுவாக பயன்படுத்திக் கொள்வதற்கான இருக்கக்கூடிய ஒரு முறைமையை உருவாக்குவது. அதே நேரத்தில் சீப் லேபரும் கிடைக்கணும். அப்ப இதுக்கு ஏற்ற அளவுக்கு கிரவுண்டை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சட்ட திருத்தங்களை முன்வைத்தாங்க. அதுல விவசாயிகள் கடுமையாக போராடினாங்க. அந்த 3 சட்டம் பின்வாங்கப்பட்டது. ஆனா தொழிலாளர்கள் அதிகமாக போராடல. இன்னைக்கு அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு. சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் கடுமையாக நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். அதனால 2020 டிராஃப்ட் வந்து கைவிட்டுட்டாங்க. ஆனா அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா, ஒரே சட்டமா கொண்டு வந்தாதான் நீங்க எதிர்ப்பீங்க, நான் தனித்தனியா கொண்டு வந்துட்டா, சீப் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா அப்படிங்கிற கதையா என்ன பண்ணாங்கன்னா தனித்தனியா கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஏர் ஆக்ட்ல ஒரு மாற்றம் கொண்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருது, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருது, வாட்டர் ஆக்ட்ல ஒரு தனியா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருது, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருது, பயோடைவர்சிட்டி ஆக்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருது. இப்படி கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவில் இயற்கை வளங்களை எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த மாதிரி அனுமதியை வாங்காமல் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மாத்திட்டாங்க. நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் இருக்கக்கூடிய தேசிய நலம் சார்ந்து இருக்கக்கூடிய திட்டம் அப்படின்னா மக்கள்கிட்ட கருத்து கேட்பு தேவையில்லை. சுற்றுச்சூழல் அனுமதிக்கான ப்ரொவிஷன்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையில்லை. ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வந்து தேவையில்லை. காடுகளுக்குள்ள நீங்க ஸ்ட்ரைட்டா இப்படி சுரங்க அமைச்சு எடுத்தா தானே பிரச்சனை, சைடு வழியா நான் எடுத்தா பிரச்சனை இல்லைன்னு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இங்க காடு இருக்குது, பக்கத்துல எல்லாம் சும்மா தானே இருக்கு, அங்க நான் ட்ரில் போட்டுட்டு இப்படி கோணலா உள்ள விட்டு எடுத்துக்கிறேன், நேரா போட்டு எடுத்தா தானே உனக்கு பிரச்சனை, மரத்தை வெட்டணும்னு சொல்ற சைடு எடுத்துட்டு போறேன். இப்படி டைப்பா மாத்துறாங்க. நீங்க அந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நொந்துருவீங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா, பேரிடர் மேலாண்மை, அந்த சட்டத்தையும் மாத்திட்டாங்க. இதுல எல்லாம் மாத்தி ஒரு விஷயம் முக்கியம் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா பவர்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு போயிட்டாங்க. எல்லா பவர்ஸும் ஒன்றிய அரசாங்கம் நினைச்சா இனிமேல் உங்க தமிழ்நாட்டுல யாரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சேர்மனா வரணுங்கிறது நாங்க முடிவு பண்ணலான்ட்டான். நீ வந்து சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் யாருக்கு அனுமதி கொடுக்கலாம், எப்படி அனுமதி கொடுக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டான். அதை கொண்டு வந்துட்டாங்க. என்விரான்மெண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படிதான், இந்த இதுக்கெல்லாம் நீ இனிமேல் தலையிடாத, நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அதிகாரத்தை எடுத்துட்டு இருக்காங்க. டேம் சேஃப்டி ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக டேம்ஸோட சேஃப்டியை இனிமேல் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல மேல ஒரு அத்தாரிட்டி கொண்டு வராங்க. நீங்க ஒன்னும் பிரச்சனை, ஒரு சிம்பிளான விஷயம், சுனாமி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2004 சுனாமி ஊருக்குள்ள வந்துருச்சு. நாமெல்லாம் கண்ணுக்குள்ள பாக்குறோம், நிறைய சொந்தக்காரங்க எல்லாம் பாதிப்படைறாங்க, பெரும் பிரச்சனையா இருந்துச்சு, எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா சுனாமி வந்துருச்சு இல்லையா, அதை சுனாமின்னு டிக்ளேர் பண்ணக்கூடிய அதிகாரம் மாநில அரசாங்கம் கிடையாது. கண்ணுக்கு எதிராக பாக்குறீங்க தானே, தோழர் ரச்சு அடைகிறாரு. சுனாமி உங்க கண்ணு முன்னாடி வருதுங்க, அவ்வளவு பெரிய அளவு வருதுங்க, அதை நீங்க சுனாமி அதிகம் சொல்ல முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அது சொல்லணும். அது அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு. சுனாமி வந்ததுக்கு பின்பாக நாம டிசாஸ்டர்ல எவ்வளவு பெரிய அதாவது the biggest disaster is disaster management அப்படின்னு அப்பதான் தெரிய வந்துச்சு. பேரிடர் மேலாண்மை என்பதுதான் மிகப்பெரிய பேரிடர் இந்தியாவில் அப்படி தெரிவதற்கு முன்பாக தான் 2005 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் இப்ப டிசாஸ்டர்னா என்னென்ன வரையறை பண்ணிருக்காங்க. அதுல ஹீட் வேவ்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ ஹீட் வேவ்ஸ் அண்ட் லைட்னிங் அது வந்து இப்ப டிசாஸ்டர் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு நீங்க வந்து இப்போ வந்து நஷ்டஈடு நாம வந்து ஒவ்வொரு மாநில அரசாங்கம் கேட்கலாம். இப்ப இதுல என்ன சிக்கல்னா, அந்த ஹீட் வேவ்ஸோ இல்ல மேக வெடிப்பு கிளவுட் பெஸ்டாக இருக்கட்டும், இல்ல பெஸ்ட் பாதிப்பாக இருக்கட்டும், இல்ல ஃப்ளட்டாக இருக்கட்டும், இதை வந்து டிசாஸ்டர்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. நீங்க டிசாஸ்டர்னு இதை அறிக்கை வைக்க முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அனைத்துமே இப்ப வந்துட்டு ஒன்றிய அரசாங்கத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்ப இந்த அமெண்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த போன வாரம் வந்த இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட்ல கொண்டு வரக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு சட்டங்களா மாத்திக்கிட்டே வராங்க இல்லையா. அதுல 2015 இருந்து தொடர்ச்சியாக பல்வேறு விதமான சட்ட திருத்தங்கள் மூலமாக மாற்றம் செய்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சட்டம் எதுனா இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் தான், கனிம வளம் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டம். இந்த சட்டம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, 1915 ஆங்கிலேயர்கள் காலகட்டத்திலேயே அவர்கள் இயற்றிய இந்த இந்தியா ஆக்ட், அதிலே வந்து இதை பத்தி பேசுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய கனிமங்களை யார் மேலாண்மை செய்வது அப்படிங்கிற பிரச்சனை அப்ப இருந்துருச்சு. ஏன் அப்படின்னா, கனிமங்களை மேலாண்மை செய்வது ரொம்ப முக்கியமான விஷயம், பிரிட்டிஷ்கா தானே இருக்கு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கவர்னர் ஜெனரலுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க. அதே நேரத்துல ப்ரொவின்ஷியல் ஸ்டேட்ஸ் அப்ப இருக்கக்கூடிய குட்டி குட்டி அரசர்கள் ஜமீன்தாரெல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கான சில அதிகாரங்களை கொடுத்தாங்க. அது அப்படியே 1935 சட்டத்திலேயே கண்டினியூ ஆச்சு. அதற்கு பின்பாக 1948 ஒரு சட்டம் கொண்டு வராங்க,
அதுலயும் கண்டினியூ ஆகுது. அப்புறம் 1957 சட்டம் கொண்டு வராங்க, அதுலயும் கண்டினியூ ஆகுது. இப்ப இந்த ரெண்டு சட்டமே என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன பவர்ஸ் இருக்கு அப்படின்னா, இதை எல்லாத்தையும் பாதுகாப்பதற்கு, இது சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய முடிவெடுப்பதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசாங்கத்துல இருக்கு. ஆனா இதை இதுக்கு இந்த கனிமங்களை ஏலம் எடுப்பதற்கு, அது அனுமதி கொடுப்பதற்கான அதிகாரம் மாநில அரசாங்கத்திடம் இருக்கு. ரெண்டுமே இன்டர் கனெக்டான ஒரு விஷயம். இப்ப மாநில அரசாங்கமும் இதுல டாக்ஸ் போடலாம், ஒன்றிய அரசாங்கம் டாக்ஸ் போடலாம். ரெண்டு பேருக்குமான உரிமை இருந்துச்சு. நம்ம அரசமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இப்ப இந்த கனிமங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, யூனியன் லிஸ்ட்ல இருக்கு, ஸ்டேட் லிஸ்ட்லயும் இருக்கு, ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. அப்ப இப்படி ரெண்டு இடத்துல இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சட்டத்திற்கு மாற்றாக நீங்க சட்டம் கொண்டு வர முடியாது. இதுதான் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய ப்ரொவிஷன், ஒரே ப்ரொவிஷன் அப்படிதான். இப்ப இந்த ரெண்டு பேருக்குமே இப்போ ஒரு டாக்ஸ் போடுவதற்கான உரிமை இருக்கு. இப்ப இந்த இடத்துல நிறைய சிக்கல் வருது. அப்போ உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு வருகின்றது. கடந்த வருடம் ஒரு 9 பேர் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமர்வு ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. அந்த 9 பேர்ல 8 ஜட்ஜஸ் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. ஒருத்தர் டிசைனிங் ஒப்பீனியன், நாகரத்னா டிசைனிங் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. மீறி இருக்கக்கூடிய 8 பேருமே சேர்ந்து என்ன சொல்றாங்க, மாநில அரசாங்கத்துக்கு கனிம வள சட்டத்தின் கீழாக வரி விதிப்பதற்கான உரிமை இருக்குன்னு தீர்ப்பு சொல்றாங்க. அது தீர்ப்பு சொன்னதோட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மாநில அரசாங்கத்துக்கு நீங்க இந்த வரியை கொடுக்காம இருக்கீங்க, எனவே அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய வரியை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. இப்ப அந்த நீதிமன்ற தீர்ப்பை நீர்த்து போக செய்வதற்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதன்படி ஒரு புதிய சரத்து சேர்க்கிறாங்க, மாநில அரசாங்கத்துக்கு வரி விதிப்பதற்கான உரிமை இல்லை. இதை நீங்க நீதிமன்றத்திலும் கேட்க முடியாதுன்னு சேர்த்து சொல்லிட்டான். வெறும் அது மட்டும் சொல்லல, டாக்ஸ் மட்டும் இவனுக்கு போட்டதுங்களா, இந்த உத்தரவை போய் நீதிமன்றத்திலும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு கலரபிள் லெஜிஸ்லேஷன் சொல்லுவாங்க. இப்ப நாம இதுக்கு அதெல்லாம் கேஸை ஃபைல் பண்ணி அது அங்க போய் அது இந்த சீஃப் ஜஸ்டிஸ் எடுத்து அது ஒரு 10 வருஷம் விசாரணை நடத்தி, ஆமா இது தப்புன்னு இன்னைக்கு வரைக்குமே அந்த நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு இதே மாதிரி உத்தரவு கொடுத்தாங்க. அதுல சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும், பிரைம் மினிஸ்டர் இருப்பார், ஆப்போசிஷன் பார்ட்டி இருப்பார், அப்படிதான் தேர்ந்தெடுக்கும் சொன்னாங்க. அடுத்த சட்டத்தை கொண்டு வந்து மாத்தினா சீஃப் ஜஸ்டிஸ்லாம் கிடையாது, ஹோம் மினிஸ்டர் இருப்பாரு, பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, ஆப்போசிஷன் லீடர் இருப்பாங்க, நாங்க தான் எலெக்ஷன் கமிஷன் தேர்ந்தெடுப்போம். நாங்க அதுக்கு எதிரான வழக்கு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு எடுக்கல. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம 3 தேர்தல் கடந்துட்டோம். சோ உச்சநீதிமன்றத்தோட நிலைமை அப்படிதான். இப்ப இந்த நிலைமை அப்படிதான் இருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இந்த இயற்கை வளங்கள் மீதான இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தினுடைய உரிமை அப்படிங்கிறது இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. அம்பேத்கர் அவர்கள் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் பத்தி பேசும்போது அவர் என்ன சொன்னார், அரசியலமைப்பு சட்டத்துல பாத்தீங்கன்னா, இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கோர்ட் மூலமா நடைமுறைப்படுத்த முடியாது. இதெல்லாம் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆயிருச்சு அப்படின்னு கோர்ட்டுக்கு போகலாம் இல்லையா, அந்த மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் சொல்லியிருக்காங்க, இது நடைமுறைப்படுத்துக்கு நீதிமன்றம் செல்ல முடியாது. அப்ப அம்பேத்கர் கேட்டாங்க, நீதிமன்றத்தை செல்ல முடியாது, அப்ப எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, இந்தியா அப்படிங்கிறது இன்னைக்கு பார்லிமெண்டரி டெமோக்ரஸி வந்துருச்சு, நாடாளுமன்ற ஜனநாயகம் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டோம். இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் அப்படிங்கிறது யாரு மெஜாரிட்டியா இருக்கிறாங்களோ அவங்க ரூல் பண்ணுவாங்க. அப்ப மெஜாரிட்டேட்டிசம் அப்படிங்கிறது இங்க இருக்கும். யாரு மெஜாரிட்டியா இருந்தாலும், எந்த அரசியல் கட்சி வந்தாலும், அவர்கள் இந்த கான்ஸ்டியூஷனை இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும், இந்த நாட்டை இப்படித்தான் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு வழிமுறை வேண்டும். அந்த வழிகாட்டு நெறிமுறை தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னாரு, டைரக்டிவ் ஸ்டேட் பாலிசி பிரின்சிபல்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தார். அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 39B ரொம்ப முக்கியமானது. அது என்ன சொல்றாங்க, இந்தியாவுடைய இயற்கை வளங்கள் என்பது அனைத்து மக்களுக்கும் சொந்தமாக இருக்கின்ற வகையில் அரசுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். ஃபார் காமன் குட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மெட்டீரியல் ரிசோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருப்பாங்க, என்விரான்மெண்ட் பேச. அந்த மெட்டீரியல் ரிசோர்ஸ் குறித்து பாத்தீங்கன்னா, அன்று இந்த அரசியலமைப்பு சட்ட அவையில பேசுகின்ற போது டாக்டர் ஷா அவர் ஒரு சோசியலிஸ்ட், அவர் கேள்வி எழுப்புறார். நீங்க இப்ப டிராப்ட்ல வச்சிருக்கீங்க, அம்பேத்கர் கேட்கிறார், நீங்க வச்சுக்கூடிய டிராப்ட்ல என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது அரசிடம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா இது போதாது, இது தனியார்கிட்ட இருக்கக்கூடாது, இதுல எந்த மோனோபொலியும் இருக்கக்கூடாது, அரசிடம் இருக்கு விளக்கத்தோடு நீங்கள் வரையறை செய்ய வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறார். அம்பேத்கர் அது பதில் சொல்றாரு என்னன்னா, நண்பர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், தற்போது இருக்கக்கூடிய வாக்கியங்கள் அதை தான் மீன் பண்ணுது. இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்கள் என்பது அரசிடம்தான் இருக்கணும், பொதுமக்களுக்கானதாக இருக்க வேண்டும், யாருடைய மோனோபொலியாகவும் தனியாருமாக இருக்கக்கூடாது என்கின்ற வகையில தற்போது இருக்கக்கூடிய வரிகள் இருக்கின்றன. எனவே அதில் சட்ட திருத்தம் தேவையில்லைன்னு சொல்லிடுறாரு. இப்ப அந்த ஆர்டிகல் 39 தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமன் குட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. தனியார்கிட்ட கொடுத்தாலும் அது நல்லதுதான், அவங்க பொறுப்பா பாத்துக்குவாங்க. காமன் குட்டு தானே, அவங்க நீ நல்லது, கவர்மெண்ட் தான் நல்லது செய்ய இருக்கா என்ன, அவங்க நல்லா செய்வாங்கப்பா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அங்க பார்க் கட்டுவாங்க, உங்களுக்கு டிக்கெட் போட்டு உள்ள சுத்தி பார்க்க அளவு பண்ணுவாங்க,
அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல அப்ப நீங்க இதுல அடுத்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன, இன்னைக்கு இந்த உலகமே பொருளாதார கொள்கைகள்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக இதை எல்லாம் இன்ஸ்டிடியூஷனா இதுக்கான சட்ட ரீதியான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது. மோகன் கோபால்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் ஜுடிஷியல் அகாடமியோட டைரக்டரா இருந்தவர், சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு சீனியர் இருக்காரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்தியாவில் ஹிந்துத்துவா நேஷன் உருவாகுவதற்கு முன்பாக ஹிந்துத்துவா வே ஆஃப் இன்டர்பிரேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் நடக்கும், அது சுப்ரீம் கோர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை 1980களில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோசியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ல இருந்துட்டு ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர், பகவதி, சின்னப்பரெட்டி போன்ற நீதிபதிகள் ஒரு சோசியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ல இருந்து அதை இன்டர் பண்ணாங்க. அந்த வகையில அந்த காலகட்டத்தில் தான் நமக்கு பொதுநல வழக்குகள், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல எவால்வ் ஆச்சு. ரைட் டு ஃபுட், ரைட் டு வாட்டர், ரைட் டு என்விரான்மெண்ட் அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் எவால்வ் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றங்கள் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்குன்னா, நம்ம தர்மத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கணும், நமக்கு ஒரு பெரிய தர்மம் இருக்குது வரலாறுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சொல்லக்கூடிய தர்மம் அப்படிங்கிறது என்ன, வர்ண தர்மத்திலே சொல்றாங்க, மனுஸ்மிருதி தேவன் சொல்றாங்க. அதன் அடிப்படையில் அப்போ ஹிந்துத்துவ வே ஆஃப் இன்டர்பிரேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இருக்குங்களா, அது இன்னைக்கு நீதித்துறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு RSS எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, அது டீலிமிட்டேஷன் ஆக இருக்கட்டும். லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நான் சொன்ன சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாற்றங்களும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. CRP கிரிமினல் நடைமுறை சார்ந்திருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிட்டாங்க. அதுல வந்துட்டு UAPA இதெல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு பக்கத்துல போலீசிங் இருக்கக்கூடிய சட்டத்தை மாத்திட்டாங்க இல்லையா, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர் நலம் சார்ந்திருக்கக்கூடிய சட்டத்தை வந்து மாத்திட்டாங்க, இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழல் சார்ந்த சட்டங்களும் மாத்திட்டாங்க. அதே போல 2017 ரைட் டு எஜுகேஷன் சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில கல்வி என்பது இனிமேல் அரசனுடைய கடமை கிடையாது, அது பெற்றோருடைய பொறுப்புன்னு மாத்திட்டாங்க. அடுத்து இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, உயர்கல்வித்துறையில ஒரு மாற்றம் பண்ணுவதற்காக BBSS சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில உயர்கல்வியில என்னென்ன சிலபஸ் நீங்க வைக்கலாம், எப்படி நீங்க VC நியமிக்கலாம் அப்படிங்கிறது நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்காங்க, பில் இருக்கு. அது இப்போ வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அப்போ கல்வியை அவர்கள் கையெடுப்பதற்கான ஒரு பக்கத்தை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய மாற்றி அமைத்து எல்லாம் சென்ட்ரலைஸ்டாக பவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போற வேலை. அந்த இடத்துலதான் மாநில அரசாங்கத்துக்கு இந்த GST வந்ததுக்கு அப்புறம் நமக்கு கம்ப்ளீட் எக்கனாமிக் காலி ஆயிடுச்சு. உங்களுக்கு பினான்சியல் ஃபெடரேஷன் அப்படியே ஃபெடரலிசம்ங்கிறது கிடையாது, சும்மா அங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ GST மூலமாக மாநில அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு வரிவிப்பதற்கான அதிகாரம் கிடையாது. எஜுகேஷன்ல நீங்க முடிவெடுக்க முடியாது இனிமேல். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சார்ந்திருக்க இயற்கை வளங்களை நீங்க வந்து முடிவெடுக்க முடியாது. அந்த ரைட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. தண்ணி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்ப சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இருக்காங்க, அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்ப காவேரியில வந்துட்டு மேகதாது கட்ட முடியுமா வேண்டாமா அப்படிங்கிற உரிமை தமிழ்நாடு கேட்டெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, அதான் ஒன்றிய அரசு சொல்றாங்க. சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் முடிவு பண்ணிட்டாங்கன்னா போதும், அவங்களுக்கு அனுமதி கொடுத்துடலாம், அதுவும் அவங்க கிட்ட தான் அந்த ரைட் இருக்கு. அப்ப எல்லாம் ஹைலி சென்ட்ரலைஸ்டாக இருக்கிறது. அப்ப இதே மேலும் டீலிமிட்டேஷன் ஆக்ட் கொண்டு வராங்க. அப்ப எல்லாத்தையும் வந்து ஒருமுகப்படுத்துவதற்கான அந்த ஹிந்துத்துவா இருக்கக்கூடிய அந்த நேஷனை உருவாக்குவதற்கான ஒரு தொடர் பாய்ச்சலுடைய ஒரு தொடர் வழிவகையாகத்தான் நாம் இது எல்லாத்தையுமே வந்து புரிந்து கொள்ளும். அந்த வகையில இன்னைக்கு சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களுமே தொடர்ச்சியாக மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கூடிய சட்டங்கள் மட்டுமல்ல, எல்லாத்தையும் அப்ப அமைப்பு ரீதியாக இன்ஸ்டிடியூஷன்ஸா நீங்க மாற்றி அமைப்பதுங்கிற வேலை நடந்து கொண்டிருக்கு. அப்ப நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது இருந்தா, இந்திய ஜனநாயகம் அப்படிங்கிறது எப்படி இயங்குது, அந்த சிஸ்டத்தை யார் ரன் பண்றாங்க, சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு 32 அதிகாரிகள் முடிவு பண்றாங்க. இந்தியாவோட பினான்ஸ் செக்ரட்டரி, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி, இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் தான் பாலிசி டிசைன் பண்றாங்க. இவங்களுக்கு வந்துட்டு யார் ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னா, குருமூர்த்தி பத்தின புக் இருக்கு இல்லையா, அவர் ஆரம்பிச்ச ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு, இந்தியா ஃபவுண்டேஷன் இருக்கு, அஜித் தோவலும் அவர் சேர்ந்து ஆரம்பிச்சது இருக்கு, விவேகானந்தா ஃபவுண்டேஷன் இருக்கு. இவங்க ஒரு திங்க் டேங்க் வச்சிருக்காங்க. இந்த திங்க் டேங்க் மூலமாக பாலிசிஸ் வந்து அவங்க பேசுறாங்க. அந்த பாலிசிஸ் நடைமுறை வருது. எப்படி நடைமுறைக்கு வருது அப்படின்னா, அந்த திங்க் டேங்க்ல ரிட்டையர்ட் அபிஷியல்ஸ் இருக்காங்க, அகாடமிஷியன்ஸ் இருக்காங்க, ஆர்மி பர்சன்ஸ் இருக்காங்க. அதே போல ரிலையன்ஸும் சரி, அதானியும் சரி, அவங்களும் ஒரு திங்க் டேங்க் வச்சிருக்காங்க. அதுல இந்த ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்றாங்க. இந்தியாவுக்கு வந்து ஒரு 45 ரைஸ்னு ஒண்ணு அறிவிச்சாங்க தெரியுங்களா, சீக்கிரம் முடிச்சிடறேன். இந்தியாவில இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அறிவிச்சாங்க இல்லையா, அந்த அறிவிப்பு எப்படி திடீர்னு ஒரு இது சொல்லிடுறாரு மோடி பாத்துல. ஆனா அது நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக இது கொடுக்கலாமா வேண்டாமான்னு எந்த விதமான பரிசோதனை கிடையாது. எப்படி பண்ணாங்க, 1990களில் வந்துட்டு உங்களுக்கு லாட்டின் அமெரிக்கால ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிதி ஆயோக்ல இருந்து 2 பேர் போய் கலந்துக்கிறாங்க. அவங்க போயிட்டு வந்த உடனே இங்க வந்து ஒரு சின்ன சப் பிரான்ச் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாலிசி கிரியேட் பண்றாங்க. பாலிசி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கம்பெனியை கொண்டு வந்து அதுக்கான ஃபேக்டரியை உருவாக்கிடுறாங்க. அவன் எல்லா ப்ரொடக்ஷனுக்குலாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் டக்குன்னு அறிவிக்கிறாங்க.
நிதி ஆயோக் வந்துட்டு முடிவு பண்ணுது. நிதி ஆயோக்கு இந்த ஆலோசனை கொடுத்தது யார் அப்படின்னு இன்னைக்கு அது வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க 45 days. ஏன் கொண்டு வந்தாங்க, ஏன் நிறுத்துறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்ப என்னன்னா ஒரு வெளிப்படைத்தன்மை. அப்ப இதுல புரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸும் எப்படி செயல்படுது அப்படின்னு. அவர் சொன்ன மாதிரி பிளானிங் கமிஷன் கிடையாது, நிதி ஆயோக்கு தான் அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாடியா இருக்கு. அந்த நிதி ஆயோக் எப்படி செயல்படுது, எலெக்ஷன் கமிஷன் எப்படி செயல்படுது, சுப்ரீம் கோர்ட்டுடைய செயல்பாடு என்னவா இருக்கு, மீடியா அப்படிங்கிறது இன்னைக்கு என்னவா இருக்கு, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்கு, ஒரு ப்ராப்பரான டேட்டாஸ் நமக்கு கிடையாது. இது யார் சொல்றாங்க, வேர்ல்டு பேங்க் சொல்லுது, ஐஎம்எஃப் சொல்றான் இந்தியாவில் ப்ராப்பரான டேட்டாஸ் இல்ல, அதனால நீ சொல்லக்கூடிய ஜிடிபி உயர்ந்திருக்குன்னு சொல்ல நம்ப மாட்டேங்க அப்படிங்கிறான். அதனால இன்னும் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிட்டு இருக்கு, ஜப்பானுக்கு அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட் போறாங்க. அப்போ நமக்கு இங்க வந்து தகவல் அப்படிங்கிறது இல்ல. பாவர்ட்டி இண்டெக்ஸ்க்கான டெஃபினிஷன் மாற்றி அமைச்சிட்டோம், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் நம்ம புதுசா சொல்றோம். அதன் அடிப்படையில நீங்க போன் வச்சிருந்தீங்கன்னா நீங்க பணக்காரர், உங்களுக்கு பக்கத்துல பிரைமரி ஹெல்த் சென்டர் இருந்துச்சுன்னா நீங்க பணக்காரர், நீங்க வறுமை கோட்டுக்குள்ள இல்ல. ஒரு உடஞ்சு போன மொப்பட்டு வண்டி வச்சிருக்கீங்களா, நீங்க வறுமை கோட்டுக்கு கீழே இல்ல. ஏன்னா மல்டி டைமென்ஷன் வேற வேற கிரைட்டீரியாஸ் வச்சிருக்கா, ஒரு 18-20 கிரைட்டீரியா வச்சிருக்கா. அந்த கிரைட்டீரியாஸ் இருந்தா போதும், நீங்க பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல இல்ல. அப்படித்தான் என்ன சொல்றாங்க, பாவர்ட்டி குறைஞ்சிச்சுங்கிறாங்க. ஒரு 5 கோடி பேர் பாவர்ட்டி லைன்ல வெளியே போயிட்டாங்க எப்படி சொல்றாங்கன்னா டெஃபினிஷன் மாத்திட்டாங்க, கோட்டை வந்து மாநிலத்துல மாத்தி போடுறதுதான். ஆனா ஆக்ஸ்ஃபார்ம் லேப்னு ஒரு அமைப்பு இருக்காங்க, அவங்க சொல்றாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய 2% மக்கள் 60% வெல்த்தை கண்ட்ரோல் பண்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 200 பில்லியனர்ஸ், சாய்நாத்தினுடைய நிறைய ஸ்பீச்சஸ் இருக்கு, அதில் நீங்க எடுத்து பார்க்கலாம். 200 பில்லியனர்ஸ்னுடைய அவங்ககிட்ட நீங்க 2% வெல்த் டாக்ஸ் போட்டீங்கன்னா இந்தியாவினுடைய அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டை போட்டுடலாம். அப்ப இந்த டிஸ்பாரிட்டி எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னு. அப்போ இங்க உலகமயமாக்கல் பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது வெல்த்தை வந்துட்டு 1% மக்கள்கிட்ட கொண்டு போய் குவிச்சிருக்கு. அதை மேலும் குவிக்கின்ற ஒரு வேலையை தான் தொடர்ச்சியாக இந்த சட்ட திருத்தங்கள் மூலமா செய்து கொண்டே வருகிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை வளங்களையும் தனியார்மயமாக்குவதற்கான வேலை செய்யறாங்க. அதுல இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட்ல வந்துட்டு அவர் குறிப்பிட்ட மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, எதெல்லாம் மைன்ஸ்ங்கிறத டெஃபினிஷன் கொண்டு வந்துடும். முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டாமிக் மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா மட்டும் தான் எடுக்கணும் இருந்துச்சு. இப்ப அட்டாமிக் மினரல்ஸ் வந்து தனியார்மயமாக்குறதுக்கு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, புதுசா சாந்தி ஆக்ட்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுல வந்துட்டு இப்போ அணுவுலையும் தனியார்மயமாக்கலான்ட்டான், ஸ்மால் மாடுலேட்டர் ரியாக்டர்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. அதன் மூலமா டிஜிட்டல் ஹப்போட கனெக்ட் பண்றதுக்கான வேலையில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து இன்னொன்னு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஒரு புதுசாக கொண்டு வந்தாங்க. இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அமெரிக்கா பைடன் இருக்கின்ற போது அவங்க ஒரு ப்ரொபோசல் வந்து வச்சாங்க. அதாவது என்னன்னா, உங்களுக்கு ஃபாசில் ஃபியூயல்ல இருக்கக்கூடிய வெளியேறணும், அந்த பொருளாதாரம் போயிருச்சு, இனிமேல் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு உள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 300 மினரல்ஸை வந்துட்டு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்போ ஒரு ஒப்பந்தம் உருவாச்சு. அதன் அடிப்படையில் இந்தியாவுக்கான கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கான பாலிசி கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் ஏறத்தாழ 35 கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இந்தியாவில் ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதை இந்த மைன்ஸ் மினரல்ஸ் ஆக்ட்ல சட்டத்தை கொண்டு வராங்க. அதுல ஒரு மாற்றம் என்ன பண்ணாங்கன்னா, எதெல்லாம் அட்டாமிக் மினரல்ஸா இருந்துச்சோ அதெல்லாம் பிச்சு எடுத்து கொண்டு வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த மினரல்ஸை வந்துட்டு தனியார் எடுக்கலாம். ஏன்னா அட்டாமிக் மினரல்ஸ் சொல்லுகின்ற போது, அணு கனிமம் சார்ந்து இருக்கக்கூடிய மினரல்ஸ் சொல்லுகின்ற போது அது அரசு மட்டும் தான் எடுக்கணும் அப்படி தடை இருக்கு. இப்ப அதையும் நிறுத்து போக செய்வதற்கான வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதான் இப்ப கன்னியாகுமரியில் எடுக்க போறாங்க. அது இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்றிய அரசாங்கம் தான் எடுக்கிறாங்க, ஐஆர்இ தான் எடுக்க போறாங்க, இன்னும் ரேர் எர்த் லிமிடெட் தான் எடுக்கிறாங்க. ஆனா எதிர்காலத்தில் அது தனியார் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ங்கிற வகைப்பாடு இந்தியாவில். அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கனிமங்களையும் தனியாரிடம் எப்படி கொடுப்பது என்பதற்கான ஒவ்வொரு விதமான சட்ட திருத்தங்கள் அப்படிங்கிறது உருவாக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு பகுதி மட்டும்தான் இது. இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பகுதி தான். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது, தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இறுதியாக ஒன்னு சொல்லி முடிச்சாங்க, ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன், சாரி. அதாவது இந்த எல்லா சூழலையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, விவசாயிகளுடைய அந்த போராட்டத்தின் போது ஒரு சாதாரண ஒரு விவசாயி ஒரு சொன்னார், சாய்நாத் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார். அதாவது இந்தியாவை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, 2 பேர் விற்கிறாங்க, 2 பேர் வாங்கிக்கிறாங்க, இவங்க 4 பேர் குஜராத்தை சார்ந்தவங்க, இதுதான் நம்ம பொருளாதாரம் அப்படின்னு. நன்றி தொடர்ந்து.